ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா சுஜித்ரா சில தகவல்களை எப்போதுமே பகீர் கிளப்புற மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஓ இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்களை மட்டும்தான் சொன்னாங்க. 2016 எப்படி சுஜி லீக்ஸ் அப்படின்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுச்சோ இப்போ அதே மாதிரி கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா எகெயின் சுஜித்ரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முன்னாள் கணவரான கார்த்திகை பற்றி பேசினாங்க, ஆக்டர் தனுஷை பற்றி பேசினாங்க, த்ரிஷாவை பற்றி பேசினாங்க அப்படின்னு பல பிரபலங்களையும் பேசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பகீர் கிளப்புற தகவல்களை சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மாமியார், அதாவது முன்னாள் கணவரோட அம்மாவை பற்றின ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் குமார், என்னோட முன்னாள் கணவரான கார்த்திக் குமாரோட அம்மா வேஸ்ட்டு தான். அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. அனாதை குழந்தைங்க எல்லாத்தையுமே விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கும் காசு கொடுப்பாங்க. அதனால போலீஸும் அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண மாட்டாங்க. நான் ஓரின சேர்க்கையாளராக இருந்த கார்த்திக் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஒரு அமுக்குன கோழியாகவே அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன் திருமணம் பண்ணிங்க அப்படின்னு எதிர்த்து எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடுத்தருவுக்கு சண்டை போடாமல் அமைதியாக இருந்தேன். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல்களில் அவங்களோட முன்னாள் கணவரோட அம்மா ஈடுபடுறதா என்ன அப்படின்னா குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த அளவு என்ன அப்படின்னா தீப்பொறியாக பற்றி எரியுது அப்படின்றது எனக்கு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.